ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ராணி தி ரியல் ஸ்டோரி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ரியல் ஸ்டோரியா என்னன்னு தெரியல கைஸ், ஆனால் படத்தோட டைட்டிலேயே ரியல் ஸ்டோரின்னு வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு தரமான மற்றும் காம்ப்ளிகேட்டடான ஒரு கிரைம் த்ரில்லருங்க. முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, எம்எல்ஏ தர்மராஜ் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாருங்க. அவருடைய கொலை வழக்கில் அவங்க வீட்டு வேலைக்காரி தான் குற்றவாளி அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. குடும்பத்தினர்களே வேலைக்காரி கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டா, ஆள் கிடைக்கலான்னு வேலைக்காரியை ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ உண்மையிலேயே எம்எல்ஏ தர்மராஜை கொலை பண்ணது யாரு அப்படின்றது தான் மொத்த படமே. ஒரு காம்ப்ளிகேட்டடான கிரைம் த்ரில்லர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு திருவிழா நடக்குதுங்க. அந்த திருவிழாக்கு தர்மராஜ் அப்படின்ற எம்எல்ஏ வரப்போகிறதாகவும் அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த இடத்துல அவருடைய பயாலஜி புத்தகத்தை பயோகிராஃபி புத்தகம். இந்த பயோகிராஃபி புத்தகத்தை எழுதுனது யாரு அப்படின்னா எம்எல்ஏ தர்மராஜோடைய அக்கா தாங்க. ஆக்சுவலாக எம்எல்ஏ தர்மராஜ் இந்த அரசியலில் கொடிகட்டி பறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அவங்களுடைய சிஸ்டர் ஷீலா தான். இந்த ஃபங்க்ஷனில் எம்எல்ஏ தர்மராஜை பெருமைப்படுத்துகிற விதமாக 4 வார்த்தை பேசிட்டு இவர் ஸ்டேஜுக்கும் கூப்பிடுறாங்க. இவர்கிட்ட ஸ்பெஷல் ஸ்பீச்சும் எதிர்பார்க்குறாங்க. இவரும் ஸ்டேஜ் ஏறி ஸ்பெஷல் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு காரணமாக இருந்ததே அவங்க அக்கா தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் போக்கே சரியில்லைங்க. இந்த எம்எல்ஏ தர்மராஜுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அங்க கட் பண்ணா இந்த எம்எல்ஏ தர்மராஜோடைய மச்சாங்காரனை காட்டுறாங்க. அவனுடைய பேரு வினயன். ரோட்ல ஒரு வண்டியுமே இல்லைங்க. இரவு நேரம் இவன் மட்டும் கார்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். செம்ம கோவத்துல இருக்கான். அதுவும் இந்த எம்எல்ஏ தர்மராஜ் மேல. அக்கா புருஷன் இவ்வளவு நாள் பொறுத்து போயிட்டு இருந்தேன், இதுக்கு மேல என்னால பொறுத்து போவே முடியாது, அவனை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். இந்த எம்எல்ஏ தர்மராஜ் இவனை பயங்கரமா அவமானப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றதற்கான விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அப்படியே காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நிலை தடுமாறி கொண்டு போய் கார் அங்க இருக்கக்கூடிய டிவைடர்ல அடிச்சு அந்த காரு அவ்வளோ பெரிய பாலத்துல இருந்து கீழே விழுந்து சல்லியா நொறுங்கிடுதுங்க. உடனடியே அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இவன் சாகல, பட் அன்கான்சியஸான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறான். போலீஸ்காரங்க உயர் அதிகாரிக்கு போனை போட்டு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. எம்எல்ஏவோட மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு எம்எல்ஏவோட வீட்டுக்கு போனை போட்டா எம்எல்ஏவை ஒருத்தன் சம்பவம் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் சார் அப்படின்னு சொல்ல உயர் அதிகாரியே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. எம்எல்ஏ தர்மராஜ் பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ். அதனால இது ஒரு சென்சேஷனல் நியூஸாவே மாறுதுங்க. உடனடியாக கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது கிரைம் சீனில் இருந்தது வீட்டு வேலைக்காரி தான். பெருசாக எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. வேலைக்காரி தான் கொன்றுப்பா அப்படின்னு சொல்லி உடனடியாக எல்லோரும் முன்னிலையிலுமே வேலைக்காரியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த வேலைக்காரி தான் எம்எல்ஏ தர்மராஜை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு போலீஸ்காரங்க சந்தேகம் தான் பண்ணுறாங்க. பட் அது இன்னும் உறுதியாகல. ஆனால் இந்த வேலைக்காரியை மிரட்டி விசாரணை பண்ணால் உண்மை ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை, சீன் ஆஃப் கிரைம்னு ஒன்று இருக்கு. இந்த எம்எல்ஏ சாவறதுக்கு முன்னாடி அவர் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது அப்படின்றத ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த எம்எல்ஏ தர்மராஜ் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாரு. அது பிளான் பண்ணப்பட்ட இடத்துல நடக்காம அவங்க வீட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை போலீஸ்காரங்க முன்வைக்கிறாங்க. சாவறதுக்கு முன்னாடி சில பேர்த்த மீட் பண்ணியிருக்கிறாரு, இவங்களை எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அங்க கட் பண்ணா பாஷி அப்படின்ற ஒரு வயசானவரை காட்டுறாங்க. இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் தாங்க. திறமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கிறாரு. இவருடைய உடல்நிலை குறைபாடு காரணமா இவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து விலகிட்டாருங்க. இவரை மீட் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. நியூஸ் பாத்தீங்களா சார், எம்எல்ஏ தர்மராஜ் கொலை பண்ணப்பட்டிருக்கிறாரு. இந்த வழக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸா மாறி இருக்கு. ஸோ போலீஸ்காரங்க சீக்கிரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஸ்பி நாசர் சார், நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு, நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்க இவர் ஓகே சொல்லிடுறாருங்க. ஜீப்ல இருக்கிற போலீஸ்காரங்க எவ்வளோ போலீஸ்காரங்க இருக்கும்போது நீங்க ஏன் சார் அவரை சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஏகப்பட்ட கேஸை அசால்ட்டா சால்வ் பண்ணியிருக்கிறாரு, பார்க்க தான் ஒரு இப்படி ஆனா திறமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எம்எல்ஏ தர்மராஜோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. எம்எல்ஏ தர்மராஜோட ஒரிஜினல் பேரு செல்வமுங்க. இவர் சின்ன வயசா இருக்கும்போது இந்த கல்குவாரியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. பலதரப்பட்ட போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பையனா தாங்க இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இவருக்கு புதுசா ஒரு குடும்பம் உருவாகுது. ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணையும் ஒரு அம்மாவையும் கூட்டிட்டு வந்து இனிமேல் இவ தான் உன்னுடைய அக்கா, இவங்க தான் உன்னுடைய அம்மா, நாங்க தான் உன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாவே இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. செல்வத்தோடைய அக்கா பேரு ஷீலா. அவங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்குங்க. அதனால ஷீலா மூலமா செல்வம் நிறைய விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஷீலா நிறைய விஷயத்த டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவன் வளர ஆரம்பிக்கிறான். இவனுக்கு அரசியல் ஈடுபாடு வர ஆரம்பிக்குதுங்க. ஷீலா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் ஒரு அரசியல்வாதியாக மாறுறான். அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ தர்மராஜா இப்போ ஒரு அவதாரம் எடுத்து இறந்து போயிருக்கிறாரு. இப்போ ஷீலா அப்படின்ற தர்மராஜோடைய அக்காவை இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. ஷீலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் தம்பி இறந்தது எனக்கு ஒரு மீள முடியாத துயரம் தான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா ராணி அப்படின்ற ஒரு அப்பாவி பொண்ணை கில்லர் அப்படின்னு நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ ஒரு புவர் கேர்ள் அப்படின்றதுனால கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நீங்கள் அவளை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவள் ரொம்ப பாவம். எங்கள் வீட்டில் அவள் வேலைக்காரியாக மட்டும் இல்லை, வீட்டில் ஒருத்தியாக தான் இருந்திருக்கா. ஈவன் என் தம்பியோட பயோகிராஃபி எழுதுறதுக்கு அவள் தான் நிறையா ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கிறா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி அந்த பயோகிராஃபி புக்கையே எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராணி இந்த எம்எல்ஏ தர்மராஜ் வீட்டில் மட்டும் வேலை பார்க்கலங்க, இன்னும் 2 வீட்டில் வேலை பார்த்துருந்துருக்காங்க. எம்எல்ஏ தர்மராஜ் கொல்லப்பட்ட அந்த ராத்திரி இவங்க வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு கூட இருந்திருக்கா. அந்த பொண்ணு யார் அப்படின்னா ராணி இன்னும் 2 வீட்டில் கூட வேலை பார்க்கறதுக்காக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு வீட்டை சார்ந்த பொண்ணு தாங்க அந்த பொண்ணு. ஷீலாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தர்மராஜை கொலை பண்ணது யாருன்னு தெரியல, ஆனால் ராணி கிடையாது அப்படின்றாங்க. அவங்கள கிளம்ப சொல்லிடுறாங்க. இப்போ ஷீலா கிளம்பும் போது ஆப்போசிட்ல ஒரு நபர் வராருங்க. அந்த நபருடைய பேரு லால்ஜி. இந்த லால்ஜி யார் அப்படின்னா எம்எல்ஏ தர்மராஜோடைய பிஏங்க, எப்போதுமே கூடயே இருக்கக்கூடிய ஒரு நபர். போலீஸ்காரங்க அன்னைக்கு இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் இந்த கோயில் கிட்ட பண்றதா தான் பிளான் இருந்தது, எதனால நீங்க வீட்டுக்கு மாத்தினீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னா எம்எல்ஏ தர்மராஜ் இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த பிளானையே மறந்துட்டாருங்க. கடைசி நேரத்தில் தான் இந்த லால்ஜி ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, தலைவலிக்குது, அதனால எல்லா பிளானையும் வீட்டுக்கு மாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவங்க வீட்டுக்கு மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ தர்மராஜ் சாவறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருங்க. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த எம்எல்ஏ தர்மராஜ் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணி இருந்திருக்காருங்க. அந்த கம்பெனியும் ஆஃப் த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரதா சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனிக்கு தெரிய வருது அது கவர்மெண்டோட நிலம், கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. தர்மராஜ் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. ஆனா இந்த கம்பெனி ஆளுங்க நாங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கிறோம், எங்க பணத்தை எப்படி உங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், இந்த நிலத்தை உங்களால எதுவும் பண்ண முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது, இது கவர்மெண்டோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தர்மராஜ் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் சைலண்டா போயிடுவேன், இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த கம்பெனி ஆளுங்களும் ஸ்ட்ராங்கா நின்றுருக்காங்க. ஆனா தர்மராஜ் கண்ணை காட்டி மிரட்டி இருக்கிறாருங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரல அப்படின்னா நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்ட்டு. பயந்து போன அந்த கம்பெனி ஆளுங்க 3 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் தர்மராஜ் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. ராணி மேல ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு போலீஸோட ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது ராணி மேல ஒருத்தங்க திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனா கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா மகேஸ்வரி அப்படின்ற ஒரு லேடி தான். இவங்க இந்த எம்எல்ஏ தர்மராஜோடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா மகேஸ்வரியோட வீட்லையும் இந்த ராணி அப்படின்ற வேலைக்காரி ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் 500 வருடம் பழமையான திருவாபரணம் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. அதை திருடிட்டு போனது கண்டிப்பாக ராணி தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதை வந்து பெருசாக நம்ம வெளியே பேசவும் முடியாது, ஏன்னா 500 வருடம் பழமையான அந்த நகை இது வந்து வெளியே தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் மூலமாக ஏகப்பட்ட ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்னு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு வெளியே தெரியாமையே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அது கிடைச்சதா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ராணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க, ராணியோட கேரக்டர் என்ன அப்படின்றத மகேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டில் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ராணி வராங்க. ஆல்ரெடி இவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. வந்த உடனே அந்த பாட்டி கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசி நம்ம ராணி ஜெம் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் எந்த ஒரு மெஷினுமே கிடையாதுங்க, எல்லாமே கையிலேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவாட்டுறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் சின்ன சின்ன பொருட்களை அரைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கையில் தான் பண்ணி ஆகணும். எதுக்குமே சலிச்சுக்காம ராணி அவ்வளோ அழகாக இந்த வீட்டில் வேலை பார்த்துருந்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாருக்கும் சூப்பராக சமைச்சு போட்டுருந்துருக்காங்க. அந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிருந்துருக்குதுங்க. இவங்க வீட்டில் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளாக தான் ராணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை வந்து இந்த வீட்டிலேருந்து அமுச்சு வச்சுட்டாங்க. பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அமுச்சிட்டாங்க. ஒரு நாள் உன்னையே அமுச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருவாபரணம் வந்து காணாமல் போகுது. அதுக்கு காரணம் ராணி தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சந்தேகப்படுறாங்க. ஆக்சுவலாக மகேஸ்வரியோட அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அது சேஃபாக இருந்திருக்குது. எப்போ மகேஸ்வரியோட அப்பா இறந்து போனாரோ அப்போ பார்த்தீங்கன்னா பொறுப்பை ஃபுல்லாக ராணி கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்கிறாரு. ஸோ ராணி தான் பார்த்தீங்கன்னா இது ஏதோ திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தா ராணி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த பாட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவாபரணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த திருவாபரணம் டேமேஜ் ஆயிருந்திருக்குது, அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. இதுக்கு ராணியும் உடந்த இதை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கும்போது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அலோவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் சீக்கிரமாக வந்துடலாம்னு நினச்சோம், டிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வான் பண்ணி இவங்க விட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணு மேலே திருட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் அதற்கான ரீசன். அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டீ கடைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராணி வந்து போவாங்க. இந்த டீ கடைக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது ராணி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணியை இவர் பொண்ணு மாதிரி பார்த்ததா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் அவர் தப்பான பார்வையில் தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராணி வந்து இந்த ஒரு டீ கடைக்காரர் ஹோட்டலில் தான் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். இதை வச்சு பார்க்கும்போது ராணி வந்து சமைக்கிறதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எவ்வளோ வேணும் அப்படின்றத
அப்படின்றத பார்த்து இந்த கடையில் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எம்எல்ஏ தர்மராஜோட வீட்டை ஆய்வு செய்யும் போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கு. அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா அது இந்த திருவிழாவில் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அந்த நபரோடைய ஃபோனு. அந்த ஃபோனில் முழுக்க ராணியோட ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருந்துகிட்டு இருக்கு. இவரை தூக்கிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எனக்கும் ராணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவனோட ஃபோனில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த நபர் சொல்றாரு, இவருக்கு ராணி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குதுங்க. ராணி இந்த ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. இதை காட்டி இவர் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ராணிக்கு உண்மையிலேயே இந்த ஜேர்னலிஸ்ட் அபே மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா நான் விடாம இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு எம்எல்ஏ தர்மராஜோட வீட்டுக்குள்ள வந்தேன். அப்பதான் வந்து அங்க ஒரு விஷயத்த பார்த்தேன். எவனோ ஒருத்தன் சூட் கேஸை எடுத்துட்டு வெளியே வந்தான், கேப் போட்டிருந்தான். அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் எம்எல்ஏ தர்மராஜை கொலை பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர் சொல்லிடுறாருங்க. அடுத்து எம்எல்ஏ தர்மராஜோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு விசாரணை பண்றாங்க. எம்எல்ஏ தர்மராஜ் சாவறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குங்க. அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, மனைவியோட தம்பிக்கும் இந்த தர்மராஜுக்கும் இந்த எம்எல்ஏவோடைய மச்சாங்காரன் வினயன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பார்ட்டி ஃபண்டில் இருந்து பணத்தை எடுத்திருந்திருக்காங்க. பிஏ வந்துட்டு எதுக்குப்பா பார்ட்டி ஃபண்டில் இருந்தெல்லாம் பணம் எடுக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வினயன் பார்த்தீங்கன்னா, எதுலேருந்து எடுத்தா எனக்கு என்ன, எங்கள் அப்பாவோடைய சொத்துல தானே வந்து எம்எல்ஏ இவ்வளோ பெரிய ஆளானாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக எம்எல்ஏ தர்மராஜ் வந்துடுறாரு. அவருக்கு இது பிடிக்கவே இல்லை. எது, உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுனால உங்கள் அப்பா கொடுத்த காசை வச்சு தான் நான் இவ்வளோ பெரிய ஆளானனா, சரிடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு நிறைய சாப்பாடு போடுறாரு, நிறைய குழம்பு ஊத்துறாரு. இந்த சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் வைக்கிறாரு. இதுதான் இந்த வீட்டில் நீ சாப்பிட்ற கடைசி சாப்பாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுறாரு. இது வினயனுக்கு அசிங்கமா போயிருதுங்க. ஏன்னா எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் டிரைவ் பண்ணும்போது செம்ம கான்லேயே இந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளணும் அப்படின்ற வெறியோட டிரைவ் பண்ணியிருந்திருக்கிறாரு. அப்போதான் ஆக்சிடென்ட் ஆகி இந்த வினயன் கீழே விழுந்திருக்கிறாரு. இப்போ இன்னொரு விஷயத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த திருவிழால எம்எல்ஏ தர்மராஜ் பேசுறதுக்காக வந்தார் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு கீழே பாம் இருந்திருக்குங்க. அங்க வச்சே தர்மராஜை போட்டு தள்ளுறது தான் கில்லரோடைய பிளானா இருந்திருக்குது. அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் ஆகி அது வெடிக்கல. இப்போ அந்த பாமை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றதையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம பாஷி இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அபே அப்படின்ற ஜேர்னலிஸ்ட்டை கூட்டிட்டு வந்துட்டு அவரோட வெர்ஷன்ல இருந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்லயும் நம்ம ராணி வேலை பார்த்துருந்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அபேவோட மனைவி நிம்பிக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்திருக்குதுங்க. 2 பேருமே வேலைக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டில் பொண்ணு மட்டும் தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்ட விட்டு இருந்திருக்காங்க. ராணி பாத்தீங்கன்னா தர்மராஜோட வீட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா வீட்டில் சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அபே மற்றும் நிம்மி இவங்க வீட்டுக்கு எப்படி ராணி வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டிருக்காங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா ராணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா ராணி இவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நிம்மிக்கும் அபேக்கும் செட்டே ஆகாதுங்க. இதனாலேயே குழந்தைய பார்த்துக்க முடியல. 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ராணி வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க வீடே வந்து நார்மலா இருக்குது. முதல் நாள் ராணி வரும்போதே பாத்தீங்கன்னா இவங்க பொண்ணு கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருந்திருக்குது. அபே பயந்து போய் குழந்தைய தூக்கிட்டு வர உடனே ராணி ஹெல்ப் பண்ணி அபேவும் ராணியும் சேர்ந்து தான் குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் அபேக்கும் நிம்மிக்கும் பிரச்சனை இருக்கிறதா ராணி புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய அவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அண்ட் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வராத மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனையும் போய் அன்பு வந்து அவங்க ஒரு குடும்பமா ஃபார்ம் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் ராணி தான் அப்படின்னு நிம்மி பிரசன்ட்ல சொல்றாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்களோட ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல எம்எல்ஏ தர்மராஜோட வீட்டு பக்கத்துல சந்தேகத்துக்கு இடமான நபர்களையும் ஒரு வாகனத்தையும் நோட் பண்றாங்க. அந்த வாகனத்தோடைய நம்பர் என்னன்னு பார்த்தா அது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். தமிழ்நாடு போலீஸ்க்கு போனை போட்டா அது மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அது திருட்டு வண்டி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப பாஷி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எம்எல்ஏ தர்மராஜோடைய ரூமை நான் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே ஷீலா அலோ பண்றாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இந்த பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஷீலா எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த புக்கையும் கம்ப்ளீட்டாக படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டையும் போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு இந்த ரூமில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமையும் கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க இந்த வண்டியை ட்ராக் பண்ணி இந்த வண்டியில் வந்த கும்பல் வந்து ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. கேரளா போலீஸ் அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அன்பிரிடிக்டபிளான ஆட்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க சார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவனுங்க சூட்டிப்பா டியூப் லைட்டால் அடிச்சு குத்திட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நபரை ஷூட் பண்ணி அந்த குரூப்பை அப்படியே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட வெர்ஷன் என்ன அப்படின்றதே தெரிய வருதுங்க. இந்த குரூப்போடைய தலைவன் பேர் சார்லஸுங்க. இந்த சார்லஸோடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேர் தான் ஜெனி. ஆக்சுவலாக இவங்க மர்டரர்லாம் கிடையாது. இந்த எம்எல்ஏ தர்மராஜ் இருக்கிறான் இல்லையா, அவன் இந்த 3 கோடி ரூபாய் எடுத்து இந்த சார்லஸ் கிட்ட கொடுத்து பதுக்கி வைக்க சொல்லி இருந்திருக்கிறான். அன்னைக்கு ராத்திரி இவன் தான் போய் அந்த சூட் கேஸில் பணத்தை தர்மராஜ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான். இதை
இதில் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இந்த தர்மராஜ் செத்து போயிட்டான். இந்த பணம் இருக்கிற மேட்ரு இந்த தர்மராஜுக்கும் சார்லஸ்க்கு மட்டும்தான் தெரியும். தர்மராஜ் செத்து போனதுனால இந்த பணத்தை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெனிக்கோட சேர்ந்து இந்த சார்லஸ் பிளான் பண்ணியிருந்திருக்கிறான். அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்ல நடந்த தகராறு, இவங்க வந்த வாகனம் சிசிடிவி கேமரால மாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சரி, இவங்களுக்குள்ள இந்த மணி டீலிங் மட்டும்தான் இருக்குது, இவங்க தர்மராஜை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் போலீஸ்க்கு இன்னொரு ட்விஸ்ட். இந்த சூட்கேஸ்குள்ள எம்எல்ஏ தர்மராஜா போட்டு தள்ளின அந்த மர்டர் வெப்பனும் இருக்குதுங்க. அப்போ இவங்க தான் பணத்துக்காக எம்எல்ஏ தர்மராஜா போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணி மீடியா கிட்டயுமே வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பஷி இருக்கிற இல்லையா, அவரையும் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனா பஷி பாத்தீங்கன்னா இந்த தர்மராஜோடைய பயோடேட்டாவை கம்ப்ளீட்டா படிச்சிருக்காரு. ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம் அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் எம்எல்ஏவோடைய மச்சாங்காரன் வந்து உயிர் பழச்சிடறான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ராணி ஏன் 3 வீட்டில் போய் வேலை பார்க்கணும்? எம்எல்ஏ தர்மராஜோட வீட்லயே எல்லா சலுகையும் கிடைக்கும் போது அங்க மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாமே, எதுக்காக கஷ்டப்பட்டு அந்த 2 வீட்லயும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம பசிக்கு டவுட் வருதுங்க. அதனால முதல்ல மகேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு ராணியோட கேரக்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியும் வந்து ரொம்ப நல்லபடியாக சொல்கிறாங்க, மகேஸ்வரியும் ரொம்ப நல்லபடியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த வீட்லேயே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்து பக்கம் படுத்து கிடக்கிறாரு. அப்போது அவருக்கு கனவுல ஒரு விஷயம் தெரியுதுங்க. இந்த வீட்டில் இந்த மகேஸ்வரியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு கூட ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. அவர் எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளத்துல விழுந்து தான் இறந்து போயிருப்பாரு. அது சாதாரண விபத்து கிடையாது, கண்டிப்பாக இந்த எம்எல்ஏ தர்மராஜ் தான் வந்து மகேஸ்வரியோட அப்பாவை கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம பசிக்கு தோணுதுங்க. ஏன்னா எம்எல்ஏ பற்றின சில ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. அதனால் இவர் கொண்டிருப்பாரு அப்படின்னு பசிக்கு தோணுது. இந்த ராணி எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஒரு ட்ரைபல் அப்படின்னு தெரிய வருதுங்க. அதாவது இந்த கல்குவாரி இருக்கிற இடத்துல தான் இவங்களோட கிராமம் இருந்திருக்குது. ஸோ அங்கே ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு போலீஸ் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது ராணியோட சொந்த ஊரில் ஒரு விபத்து நடந்திருக்குதுங்க. அது என்ன விபத்து அப்படின்னா, இந்த கொல்குவாரி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்திருக்குது. அந்த ஸ்கூலில் சில மாணவர்களும் ஒரு டீச்சரும் இருந்திருக்காங்க. அங்கே நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் மொத்தமாக எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. குழந்தைங்களோட டெட் பாடிஸ்லாம் எடுத்துட்டாங்க. சில குழந்தைங்க எங்கன்னே தெரியல. குறிப்பாக அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருந்த டீச்சரோட டெட் பாடியும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லி அது ஒரு விபத்துன்னு அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருக்குது. அப்போது அங்கிருந்த ஒரு நபர்கிட்ட இந்த எம்எல்ஏ தர்மராஜ் இருக்கிறார் இல்லையா, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறேன். அந்த இன்சிடென்ட்டுக்கும் எம்எல்ஏ தர்மராஜோட கொலை வழக்குக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு நம்ம பசி யோசனை பண்றாரு. இப்போ நிம்மி மற்றும் அபி இவங்க 2 பேர்த்துக்கிட்ட உங்களுக்கு எப்படி ராணியை தெரியும், ராணி எப்படி இந்த வீட்டுக்கு வேலைக்கு நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த நிம்மி ஒர்க் பண்ற இடத்துல தான் வந்து இந்த ராணி வேலை கேட்டு இருந்திருக்காங்க. ராணியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் மகேஸ்வரோட வீட்டுக்கு ராணி போய் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரியே தோணுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிம்மியோட பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அந்த பாட்டு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது ராணி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் பாடக்கூடிய ஒரு பாட்டுங்க. இதுக்கு மேலே இங்கே விசாரிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நேராக அந்த பொண்ணுடைய கிராமத்துக்கே போய் விசாரணை பண்ணிடலான்ட்டு கிளம்ப அப்போ அபே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால நானும் உங்கள் கூட வரலான்னு இருக்கிறேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல உடனே பசி ஓகே சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராணியை பற்றி விசாரணை பண்ணுறதுக்காக அவங்களோட ஊருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் போயிட்டு சர்ச் ஃபாதர் கிட்ட விசாரணை பண்ணும்போது ராணி வாழ்ந்த இடத்த பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அது ஒரு கல்குவாரிங்க. ஆக்சுவலாக அது நார்மலான இடமா தான் இருந்திருக்குது. அந்த இடத்துல இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து எல்லாம் சுரண்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தான் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக சிறுமிங்க அப்புறம் பெரிய ஆளுங்கெல்லாம் போவாங்க இரவு பகல் பார்க்காம. அப்போ அங்கே நடக்கக்கூடிய விபத்து காரணமாக நிறைய பேர் இறந்தும் போயிடுவாங்க. சில பேர் அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டி காரணமாகவும் இறந்து போயிடுவாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த கிராம மக்களுக்கு ஒரு டீச்சர் வராங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு புரிய வச்சு சின்னதாக அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டி எல்லோரையும் படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ராணி பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அங்கே மருத்துவ வசதி எதுவுமே இல்லைங்க. இந்த ஊருக்கு வந்த டீச்சர் தான் பார்த்தீங்கன்னா ராணிக்கு பிரசவம் பார்த்து ராணியோட உயிரையும் அந்த குழந்தையோட உயிரையும் காப்பாற்றி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டீச்சர் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வெடி சத்தம் அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருந்திருக்குதுங்க. இந்த கல்காரியை ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல சரி நான் வந்து இந்த எம்எல்ஏ தர்மராஜ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 7-8 கல்குவாரி இருக்குது, இந்த கல்குவாரியை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இங்கே நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க படிக்கிறாங்க, எல்லாரோட வாழ்வாதாரமே பாதிக்குது, அதனால் இதை நிப்பாட்டிக்கோங்க, இதை நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், நீங்கள் கேட்கல அப்படின்னா நான் வந்து அரசாங்க ரீதியாக போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டீச்சர் சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதை இந்த எம்எல்ஏ தர்மராஜ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த கல்குவாரியோட உரிமையாளர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து நீ எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கான பணத்தையும் எங்கள் கம்யூனிட்டி ஓட்டையும் கொடுக்குறோம், நீ எங்களுக்கு சாதகமாக இரு அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த எம்எல்ஏ தர்மராஜ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஸ்கூலை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு. அதே சமயம் அந்த ஸ்கூலில் தீயை
வச்சு கொளுத்தி அந்த டீச்சரையும் தீயை வச்சு கொளுத்தி சாவடிச்சிருந்துருக்காங்க. அப்போது நம்ம ராணி சண்டை போகிறதுக்காக போயிருந்துருக்காங்க. அந்த சண்டையில் ராணி தப்பிச்சிருந்துருக்காங்க. ராணிக்கு மட்டும்தான் அங்கே உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியும். மற்றபடி இந்த எம்எல்ஏ தர்மராஜ் அது ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ நிவாரணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டாருங்க. அந்த இடத்தையும் காலி பண்ண வச்சுட்டாரு. இப்போ நமக்கு தெளிவாக தெரியுதுங்க, அங்கே நடந்த இன்சிடென்ட்டுக்கு பழி வாங்குறதுக்காக தான் பக்காவாக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு ராணி வந்திருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராணி ஒரு ஆள்னால இந்த சம்பவத்தை பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக ராணிக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் பசி உணர்றாரு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அபே இருக்காங்க இல்லையா, அபே நிம்மி, இந்த 2 தம்பதிக்கும் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை அவங்களோட பயாலஜிக்கல் குழந்தையே கிடையாதுங்க, நம்ம ராணியோட குழந்தை தான். ராணி தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க வச்சிருந்திருக்காங்க. இது உங்கள் குழந்தையாவே வளரட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷீலாவை மீட் பண்ணி அவங்க கிராமத்தில் என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ஷீலா இதை நம்ப கிடையாது. ஏன்னா தம்பி மேலே அளவு கடந்த அன்பை வச்சிருந்திருக்காங்க. அப்போ தான் ஷீலா எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நம்ம எம்எல்ஏ தர்மராஜ் இருக்கிறார் இல்லையா, அவரோட அரசியல் வளர்ச்சிக்காக அவர் அந்த கோயிலில் ஸ்பீச்சை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாம்பு வெடிக்கணும். அந்த பாம்பு வெடிக்கும் போது என்னுடைய அக்கா ஸ்டேஜில் இருக்கணும். அவள் அந்த பாம்பு விபத்தில் செத்து போகணும். அவள் செத்து போனான்னா அந்த சிம்பத்தி ஓட்டெல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அரசியல் வளர்ச்சிக்காக ஷீலாவையே போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலாக அவர் அரசியல் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமாக இருந்ததை ஷீலா தான். வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த என்னையே போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணியிருக்கானா அவன் எப்பேற்பட்ட ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீலா இருக்காங்க இல்லையா, நம்ம ராணிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மகேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த எம்எல்ஏ தர்மராஜனால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களும் இந்த பார்ட் ஆஃப் பிளான்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சார்லஸ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இந்த 3 கோடி ரூபா பணத்தை கொடுத்து இந்த ஸ்டேஜில் பாம்பு வைக்கிறதுக்கும் மற்ற ஏற்பாடுங்களுக்கும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. அது வந்து மகேஸ்வரிக்கும் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம எம்எல்ஏ தர்மராஜா போட்டு தள்ளி இருந்திருக்கிறாங்க. மர்டருக்கு பயன்படுத்தின அந்த மர்டர் வெப்பனை எப்படி மறைக்கிறது அப்படின்னு மகேஸ்வரி பக்கா பிளான் போட்டுருந்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இருக்கான் இல்லையா சார்லஸு, அவனை வந்து ராத்திரி பணத்தை கலெக்ட் பண்ண சொல்லி மெசேஜை போட்டு விட்டுட்டு அந்த பண பாக்ஸுக்குள்ளே இந்த மர்டர் வெப்பனை விட்டு அவங்கள ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மகேஸ்வரி பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. கடைசியில் இவங்க போய் போலீஸ்காரங்க கிட்ட ராணி நல்லவன்னு சொல்லி ராணியை வெளியெடுக்கிறதா இவங்களோட பிளானாக இருந்திருக்கு. இப்போது நம்ம பசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருங்க. இதை உயர் அதிகாரி கிட்ட ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணலான்னு போனால் தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. ராணி எங்கே போவா, அதனால் நான் அவளை வீட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சேர்த்துக்கல, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு ராணியாக தான் வாண்டடாக வந்திருக்கா அப்படின்னு. அப்போ தான் நமக்கு தெரிய வருதுங்க, ஆக்சுவலாக பாஸ்ட்டில் இந்த எம்எல்ஏ தர்மராஜ் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த உயர் அதிகாரியும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்கூல் விபத்து தீயெல்லாம் எரிஞ்சு நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த சம்பவத்தில் அடுத்து இந்த உயர் அதிகாரிக்கு ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பசி புரிஞ்சுக்கிறாரு. அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டும் ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ராணி வந்து இந்த எம்எல்ஏவை கொல்ல கிடையாது. உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வந்து கொன்னது யாருன்னா, அந்த தீ விபத்தில் இறந்துட்டதான் நினச்சா அந்த டீச்சர் தாங்க. உடல் கருகி அவங்களுடைய நிலைமையே மோசமானதாக இருந்திருக்கு. பட் அவங்க உயிரோடு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி அசால்ட்டாக இந்த கிரைமில் மாட்டாமல் தப்பிச்சிருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லோரும் ஒவ்வொருத்தங்களா இன்னைக்கு காணாமல் போவாங்க அப்படின்னு இதிலிருந்து தெரியுதுங்க. இதோட இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக இந்த படத்தை விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. திரும்ப திரும்ப ஒரு சில சீக்வன்ஸை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒழுங்காக புரியும்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வரதா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.